கடமடை கிராமத்தில் 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பூங்கா, உடற்பயிற்சி கூடம் முள் புதராக மாறி காட்சியளிக்கும் அவலம் சீர்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியத்தில் கடந்த 2016 முதல் 2017 வரை ஆண்டுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கரகத அள்ளி பஞ்சாயத்து கடமடை கிராமத்தில் தாய் திட்டம் மூலம் புதிதாக அம்மா பூங்கா 20 லட்சம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் 10 லட்சம் மொத்தம் 30 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டது. இதில் பஞ்சாயத்தில் உள்ள கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் உடல் நலன் கருதி தினந்தோறும் உடற்பயிற்சி செய்து வந்தால் உடம்பு ஆரோக்கியமாக உடல் நலத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் அன்றைய அரசாங்கம் தாய் திட்ட மூலம் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைத்து கொடுத்தது. இந்த உடற்பயிற்சி கூடம் கரகத அள்ளி பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் பாலக்கோடு ஊரக வளர்ச்சி துறை மூலம் முறையான பராமரிப்பு இல்லாததால் உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள பயிற்சி கருவிகள் சேதம் அடைந்தும், சில பொருட்கள் அடையாளம் தெரியாத சமூக விரோதிகள் சிலர் திருடிச் சென்றதாகவும் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது உடற்பயிற்சி கூடம் முழுவதும் மது பிரியர்களின் கூடாரமாகவும், கரடு முரடான மரம் செடிகள் வளர்ந்து புதார் போல் மாறியுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களின் உடல் நலத்தை கருதி மீண்டும் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் மறு சீர்மைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பெரியசாமி, பாலக்கோடு நகர அமைப்பாளர் பிஜேபி. கரகதளி ஊராட்சி கடமடி கிராமத்தில் தாய் திட்டம் ப்ளஸ் உடற்பயிற்சி கூடம் இதுக்கு ஆக மொத்தம் 30 லட்ச ரூபா பணம் ஒதுக்கி அது கட்டப்பட்டுள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப முள் புதார் மாதிரி அது காட்சியளிக்குது. அதில் உள்ளே இருக்கக்கூடிய உடற்பயிற்சி கூடத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இது என்ன காரணம்னாக்கா பராமரிப்பு இல்லை. உள்ளாட்சியும் ஊரக வளர்ச்சித்துறையும் பராமரிப்பு இல்லை, கண்டுகொள்ளாதனால தான் இது காரணம். பொதுமக்களுடைய உடல் நலத்துக்காக அந்த உடற்பயிற்சி கூடமும் ப்ளஸ்ஸு பூங்காவும் அமைக்கப்பட்டது. மக்களுக்கு உடற்பயிற்சியும் சரியான நேரத்தில் கொடுத்தங்கனாக்கா மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இதை சீரமைச்சு தருமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதில் டெய்லியும் பொதுமக்கள் 1 மணி நேரம் கொடுத்தாவது உடல் திடகார்த்தமாக இருக்கும். ஆனால் அது தவற விட்ட மக்களும் மறுபடியும் அது மக்கள் எல்லாருமே பயன்படுத்தும் வகையில் ஊராட்சி துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் அது கவனத்தை செலுத்தி அதை மறுபடியும் சீரமைக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.